மாவட்டத்தில் டெங்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பொரசபாளையம் கிராமத்தில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் ச. உமா டெங்கு ஒழிப்பு பணிகள் குறித்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது தண்ணீர் தேங்கும் பகுதிகள், வீடுகளில் சேமிக்கப்படும் தண்ணீர் மற்றும் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு ஊராட்சிகளின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் அனைத்து பகுதிகளிலும் கொசு மருந்து மற்றும் கிருமி நாசினி தெளிக்கவும், நாமக்கல் மாவட்டத்தில் டெங்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காவல்துறை விசாரணையின் போது தப்பிக்க முயன்ற குற்றவாளிகள் பள்ளத்தில் குதித்ததில் 2 குற்றவாளிகளுக்கு கால்முறிவு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரையான்புதூர் பகுதியில் கடந்த மாதம் வினோத் கண்ணன் என்ற பிரபல ரவுடி தலை சிதைக்கப்பட்ட நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய அக்னி பிரதர்ஸ் குழுவை சேர்ந்த 10 குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளிகளான ஆவாரங்காடு பகுதியைச் சேர்ந்த தங்கராஜ், ராஜேஷ் ஆகியோரை போலீசார் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணைக்காக அழைத்து வந்துள்ளனர். அப்போது விசாரணையில் கொலை சம்பவத்திற்கு பயன்படுத்திய ஆயுதங்களை சோமனூர் பகுதியில் மறைத்து வைத்திருந்ததாக போலீசாரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர். இந்த தகவலை அடுத்து அப்பகுதிக்கு விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றபோது இருவரும் தப்பி ஓட முயன்றுள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக இருவரும் பள்ளத்தினுள் தவறி விழுந்ததில் ராஜேஷின் இடது கால் மற்றும் தங்கராஜின் வலது காலில் முறிவு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களை பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொலை வழக்கில் தொடர்புடைய தங்கராஜ் என்பவர் மீது ஏற்கனவே 3 கொலை வழக்கு, 4 கொலை முயற்சி வழக்கு உட்பட 50 வழக்குகள் உள்ளதும், ராஜேஷ் என்பவர் மீது 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டா நிலத்தில் மண் அள்ளி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாக அனுமதி பெற்றுவிட்டு 100க்கும் மேற்பட்ட லோடு மண் அள்ளிச் சென்று செங்கல் சூளைக்கு எடுத்துச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் கூட்டை கிராமத்தில் பட்டா நிலத்தில் மண் அள்ளி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதாக கூறி வட்டாட்சியரிடம் அனுமதி பெற்றுள்ளனர். இந்த அனுமதியை பயன்படுத்தி 100க்கும் மேற்பட்ட லோடு மண் அள்ளி சங்கராபுரத்தில் இருந்து மேலாவரம் செல்லும் சாலையில் உள்ள செங்கல் சூளைக்கு எடுத்துச் செல்லும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது சம்பந்தப்பட்ட வட்டாட்சியரிடம் தகவல் தெரிவித்தபோது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலரிடம் தொடர்பு கொண்டு பார்வையிட சொல்வதாக கூறியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே மாவட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் சட்டவிரோதமாக மண் அள்ளி செங்கல் சூளைக்கு பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வருவாய்த்துறை அதிகாரிகள் மீதும் மண்ணல்ல பயன்படுத்திய வாகனங்களை பறிமுதலும் செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 127 கிலோ கூட்டா பறிமுதல் செய்யப்பட்டதில் தொடர்புடைய ஒருவர் கைது செய்யப்பட்டார். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வருவதாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ரகசிய தகவல் வந்துள்ளது. இதன் அடிப்படையில் பெரியகுளம் அருகே உள்ள கள்ளிப்பட்டி பகுதியில் சுப்பிரமணி என்பவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டதில் சுப்பிரமணியின் வீட்டில் ரகசிய அறையில் 8 மூட்டைகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 127 கிலோ எடை கொண்ட போதைப் பொருட்களை கைப்பற்றிய தனிப்படை காவல்துறையினர் வீட்டின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்தனர். மேலும் வீட்டில் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்த முகமது இப்ராஹிம் என்பவரை தேடி வருகின்றனர். நாகையில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டப்படாமல் கணக்கு காண்பிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் 2016 முதல் 2020 வரை முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்போதிருந்த மேற்பார்வையாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது துறை சார்ந்த விசாரணைகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கீழ்வேலூர் ஊராட்சிக்குட்பட்ட ஆதமங்கலம், பட்டமங்கலம், கொடியாளத்தூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் சுமார் 146 வீடுகள் முறைகேடு நடந்ததாக கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக நடைபெற்ற சோதனையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டிக் கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது. மொத்தமாக எத்தனை வீடுகள் மோசடி நடந்துள்ளது, யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்பது விசாரணை முடிவில் தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.